இந்த வீடியோவில் செஞ்சி கோட்டைக்குள்ளே இருக்கிற வெங்கட்ரமண சாமி கோயிலை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இது ஒரு மகாவிஷ்ணுக்கான கோயில். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் முத்தையால நாயக்கர் காலத்தில் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலுடைய முக்கியமான சிறப்புகளில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கோயிலுடைய முகப்பு தூண்கள்லே பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோடைய அவதாரங்கள் எல்லாமே சிற்பங்களாக வரையப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராமாயணத்தில் வர முக்கியமான காட்சிகள், அது இல்லாமல் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடையில் கடையிற மாதிரி இருக்கிற சிற்பங்களும் பார்த்தீங்கன்னா இந்த முகப்பு தூண்களில் அழகாக பொறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பழங்கால புராண கதைகள் எல்லாமே இங்கே சிற்பங்களாக நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அஜித் நடித்த அமர்கலம் படத்தில் வர சத்தம் இல்லாத தனிமை கேட்டன் பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் தான் கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணாங்க. பாட்டில் அஜித் வர எல்லா இடமுமே கம்ப்ளீட்டாக அந்த கோயிலில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அழகான ஒரு பழமை மிகுந்த கோயில். பணிவை கேட்டேன், புயலை போன்ற துணிவை கேட்டேன், இடையை தாங்கும் தோள்கள் கேட்டேன், இழிவை தாங்கும் இதயம் கேட்டேன், துரோகம் தாங்கும் வலிமை கேட்டேன், தொலைந்து விடாத பொறுமை கேட்டேன், சொன்னது கேட்கும் உள்ளம் கேட்டேன், சொன்னால் சாகும் வேகம் கேட்டேன், கயவரை அறியும் கண்கள் கேட்டேன், காலம் கடக்கும் கால்கள் கேட்டேன், சின்ன சின்ன தோல்விகள் கேட்டேன், சீக்கிரமாறும் காயம் கேட்டேன், மூடியில்லாத முகங்கள் கேட்டேன், போலி இல்லாத புன்னகை. அது மட்டும் இல்லாமல் நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 1000 கால் மண்டபத்தை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய 1000 கால் மண்டபம் இருக்குது. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். பிற்காலத்தில் வந்த முகலாயர் படையெடுப்பில் பார்த்திங்கன்னா அந்த கோயில் முற்றிலுமாக சிதிலம் அடைஞ்சிடுச்சு. இப்போ இந்த சிதிலம் அடைஞ்ச கோயிலை பார்த்திங்கன்னா நம்ம தமிழக தொழில்துறை மீட்டெடுத்து ராஜகோபுரங்கள் மற்றும் உடஞ்சி போன எல்லாத்தையும் இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா செஞ்சி மலைக்கு கீழே பார்த்திங்கன்னா மலையடிவாரத்தில் இயற்கை அழகோடு அமைந்த 25 அடி உயரம் கொண்ட மதில் சுவர்களால் ஆனது. அது மட்டும் இல்லாமல் ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா 7 நிலை கொண்ட ராஜகோபுரம், மிகப்பெரிய ராஜகோபுரம். கருவறையில் இருக்க பெருமாள் பார்த்தீங்கன்னா நிலவேங்கட முடையான் என்ற பேரில் நமக்கு காட்சி தராரு. அது மட்டும் இல்லாமல் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒற்றை கல்லால் ஆன தீபஸ்தம்பம் கம்பீரமாக காட்சி அளிக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 4 திசையிலும் 4 விதமான காட்சிகளை நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மலை இருக்குது, இன்னொரு சைடில் மதில் சுவர்கள், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ராஜகோபுரம், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல் மண்டபம். ஸோ 4 விதமான சைடில் 4 விதமான உங்களுக்கு வியூ இருக்கும். ஒரு அமைதியான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு அற்புதமான காட்சியும் ஒரு பிரமிப்பும் உங்களுக்கு இந்த கோயில் கிடைக்கும். பறவைகளுக்கும் துறவிகளுக்கும் நிரந்தரமான சரணாலயம் இருப்பதில்லை. நானும் ஒரு பறவைதான்.